இன்னைக்கு திமுகவின் முன்னாள் தலைவர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு வருது. இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு பண்ணியிருக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைவரே பாதை அமைத்தீர்கள், பயணத்தை தொடர்கிறோம் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. மறைந்த முதல்வரும் திமுக தலைவருமான கலைஞரின் 101வது பிறந்தநாள் இன்னைக்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது. ஒவ்வொரு ஆண்டும் கலைஞரின் பிறந்த நாளை தமிழகம் முழுவதும் திமுகவினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடுறது வழக்கம். அதே போல திமுக முன்னோடிகள் கௌரவிக்கப்பட்டு வராங்க. இந்நிலையில கலைஞரின் 101வது பிறந்த நாள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல இடத்துல வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வந்துச்சு. கலைஞரின் பிறந்த நாளான இன்னைக்கு காலைல 9 மணி அளவில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான மு.க.ஸ்டாலின் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். கலைஞரின் 100ஆண்டு நிறைவை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் வீடியோ வெளியிட்டாரு. அந்த வீடியோவில் இந்தியாவின் தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியவர் கலைஞர், நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி கலைஞர், அதிகாரத்தால் அல்ல அன்பால் போற்றப்படும் தலைவர் கலைஞர், புகழால் அல்ல செயலால் மறக்க முடியாத தலைவர் கலைஞர், தமிழ்நாட்டின் நம்பிக்கை தீபமான கலைஞருக்கு நன்றி அடையாளமாக மதுரையில் நூலகம் அமைத்தோம், சென்னையில் கலைஞர் பெயரில் பல்நோக்கு மருத்துவமனை கட்டினோம், திருவாரூரில் கோட்டம் கண்டோம், அலங்காநல்லூரில் ஏறு தழுவதிலும் அரங்கமும் உருவாக்கினோம், சென்னையின் நுழைவாயிலில் கலைஞர் பெயரில் பேருந்து முனையம் கட்டினோம், உலகமே வியந்து பார்க்கும் நினைவகம் மெரினாவில் நிலைநாட்டினோம், தலைவரே பாதை அமைத்தீர்கள், பயணத்தை தொடர்கிறோம் அப்படின்ட்டு உருக்கமாக சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு கலைஞரின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு அங்கங்கே பார்த்தீங்கன்னா கழக தொண்டர்கள் அவருடைய உருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செய்தும் வருகிறார்கள். ஆங்காங்கே நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் நடைபெற்று வருது. ஸோ இது கலைஞருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கண்டிப்பாக ஒரு முன்னோடியாக இவருக்கு நாம் செலுத்தக்கூடிய மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரபலங்களும் அரசியலர்களும் அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இந்தியாவின் பாரத பிரதமர் மோடி அவர்களும் அவருடைய சிறப்பை பற்றி வெகு விமர்சையாக வாழ்த்துக்களை பதிவிட்டு வராரு. ஸோ இதனை தொடர்ந்து கழக தொண்டர்கள் உற்சாகத்தில் இருக்கிறாங்களாம். வல்லவன் உங்களில் ஒருவன்